அங்கோர் பகுதியில் உள்ள ஒரு சின்ன விஷ்ணு கோயில். தமிழ் எழுத்து மாதிரியே இருக்கா? தமிழ்ல அங்கோர் வாட்ட ஸ்கிரிப்ட் எழுத்து இருக்கு. அடுத்து பல்லவர் காலத்துல உருவாக்கப்பட்ட புது வருஷம். நம்ம 12 ராசி தான், அவங்க 12 ஓலைச்சுவடியில தான் எழுதியிருக்காங்க. சின்ன கோயில் தான், அழகா இருக்கு. கோயில்களுக்கு போனேன், அதை பத்தி அடுத்தடுத்து. அங்கோர் பகுதியில் உள்ள ஒரு சின்ன விஷ்ணு கோயில், கிராமன் டெம்பிள். அதாவது 921 கட்டினாங்க. ஹர்ஷவர்மன்றவரால் கட்டப்பட்டது. அங்கோர் வாட்டுக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இது இங்கே உள்ள கல்வெட்டு. பார்க்க தமிழ் எழுத்து மாதிரியே இருக்கா? தமிழ் எழுத்து இல்லை, தமிழுக்கு முன்னாடி உண்டான எழுத்து. அதாவது பல்லவ கிரந்தம். பல்லவ கிரந்தம்ன்றது தமிழிலேருந்து ஒரு பக்கம் தமிழாவும் ஒரு பக்கம் சமஸ்கிருதமாகவும் உருவான எழுத்து. இது பல்லவ கிரந்தம்ன்றது சமஸ்கிருத எழுத்து. நம்ப முடியுது. அழிஞ்சு போனதை மறுசீரமைப்பு செஞ்சு இங்கே வச்சிருக்காங்க. நான் இது பார்த்தோன்னே தமிழ் தான் அப்படின்ட்டேன். இது தமிழ் தாங்க, வேற எதுவும் மொழி கிடையாது, தமிழ் தான். அர்த்தம் வேணா எனக்கு புரியாமல் இருக்கலாம். அதாவது முந்தைய தமிழிலேருந்து 2ஆ பிரிஞ்சிருக்கு ஒரு டயத்துல. அதுல தமிழ் முக்கியமா இருந்திருக்கு. மறுபக்கத்துல பல்லவ கிரந்தம்னு சொல்லக்கூடியது. பல எழுத்துக்கள் தமிழ் மாதிரியே தான் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா யா, லா, பா ஒரே சத்தம் தான், ஒரே எழுத்து தான். தமிழ்ல பல்லவ கிரந்தத்துல, கெமீர்ல, 3லையும் நம்மகிட்ட 12 உயிர் எழுத்துனா அவங்க கிட்ட 23 உயிர் எழுத்து இருக்கு. இவ்வளவுதான் வித்தியாசம். சாதாரணமா இவங்க கட்டுறதுல ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான கோயிலா தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு கோயில் மட்டும் கொஞ்சம் சின்னதா இருக்கும். நம்ம வெறும் இங்க கொண்டு போய் மதத்தை மட்டும் கொண்டு போய் சேர்க்கல, இந்து மதத்தை மட்டும் கொண்டு போய் சேர்க்கல. இது போக நம்மளுடைய எழுத்தையும், தமிழ் எழுத்தையும் கொண்டு போய் சேர்த்து. இந்த இன்னொரு கோயிலை காமிக்கிறேன் ஒரு உதாரணத்துக்காக. இப்போ எவ்வளவு பேர் வேலை பார்த்துருப்பாங்க, எவ்வளவு ஸ்பெண்ட் ஆயிருக்கும். நம்ம அங்கோர் வாட்டை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். மற்ற கோயில்களும் முரட்டு கோயிலாக தான் கட்டி. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் ஸ்கை கிராப்பர்னு ஒன்று கட்டுறான், 142 மாடி அப்படின்றான். ஒன்று துபாய்க்காரன் நான் சும்மாவான்னு சொல்லி 154 மாடி அப்படின்னு கட்டுறான். அதுக்கடுத்து அங்கேருந்து பார்த்தா தைவானில் நான் தான் பெரிய, உலகத்திலேயே பெரிய கட்டடம். கொரியா நான் தான் பெருசு. இப்படி ஆளாளுக்கு உயரத்தில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ராஜாக்கள்லாம் அகலமாக கோயிலை கட்டிவிட்டாங்க. நான் எவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்கேன் பார், நான் எவ்வளோ பெருசு, அப்படிதான் கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் 3 விதமான ஸ்கிரிப்ட் எழுத்து இருந்திருக்கு சமஸ்கிருதத்துக்கு. ஒன்று கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அசோகர் காலத்தோட கல்வெட்டில் நம்ம பார்க்கக்கூடியது பிராமி எழுத்து. அதுக்கு அடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவநாகரி எழுத்து. அதாவது வடநாட்டில் இருக்கக்கூடிய பல மொழிகள் தேவநாகரியில தான் இருக்கு. அதுக்கு அடுத்து பல்லவர் காலத்துல உருவாக்கப்பட்ட பல்லவ கிரந்தம்ன்றது ஒன்றும் கிடையாது, தமிழ் மாதிரியே தான் இருக்கும். சில ஒலி அமைப்புகளும் தமிழ் மாதிரியே தான் இருக்கும். ஆனா சமஸ்கிருதம் எழுதுறதுக்கு பயன்பட்ட மொழி, அதுதான் பல்லவ கிரந்தம்ன்றது. இது என்ன எழுதியிருக்குன்னா, இந்த கோயிலில் உண்டான எழுத்து சிதைஞ்சு போனதை மறு உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்றது ஒன்று. கோயிலோட பேர் திருலோகநாதர்ன்றது தான் இந்த உள்ள மூலஸ்தானத்தில் உள்ள கடவுளோட பேர் அப்படின்ற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. அதுதான் இது. இதுக்கு அடுத்து தான் நம்ம அந்த கிரந்தத்தை பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குறது நீங்கள் கெமிர் மன்னர்களால் உபயோகிக்கப்பட்ட அவங்களுடைய மொழி. பார்த்தா தமிழ் மாதிரியே தான் இருக்கும். இது பல்லவ கிரந்த எழுத்துக்களை உபயோகித்து கெமீர் மொழியில் வெட்டப்பட்ட கல்வெட்டு. செதஞ்சு போச்சு, மறுபடியும் மறுசீரமைச்சு செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் டைப் அடிக்கிறோம், சாப்பிட்டியா அப்படின்றது தமிழில் அடிக்கிறது இங்கிலீஷில். ஆனால் அர்த்தம் தமிழில். SAPTTIOA சாப்பிட்டியா, இங்க வா, INGA VA இங்க வா, இவ்வளவுதான். இதே தான் பல்லவ கிரந்தம்ன்றது. ஆனா மொழி கெமிர். இப்ப நீங்க பாக்குறது திருவண்ணாமலை பகுதியில் உள்ள பல்லவ கிரந்த சமஸ்கிருத எழுத்து.
இது தமிழ் எங்க இருக்கு? தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ள கல்வெட்டு. ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நம்ம யா, நம்ம லா, நம்ம பா. இப்ப அங்கேயும் அதே தான். இது மட்டும் இல்ல, நம்ம ஏப்ரல் 14 தான் அவங்களுக்கும் புது வருஷம். நம்ம 12 ராசி தான் அவங்க 12 மாசம். நம்ம சித்திரைன்னு ஆரம்பிக்கிறோம், அவங்க மேஷம்னு ஆரம்பிக்கிறாங்க. ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இப்படிதான் அவங்க மாசம் போகுது. இப்படிதான் போகுது. வாங்க இந்த கோயிலை சுத்தி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அப்பதான் நமக்கு ஒரு ஐடியா உருவாகும். பார்த்தாலே தெரியும், லிங்கம் இருந்திருக்கு. அங்கோர் வாட்டுக்கு முன்னாடியே வந்த கோயில் இந்து டெம்பிள் தான். செங்கலால், சுட்ட செங்கலால் கட்டியிருக்காங்க. இதுதான் வந்து இங்கே சிலை இருந்திருக்கு. அப்போ இவ்வளோ ஆழம் இருக்கும்போது எவ்வளோ பெரிய சிலை இருந்திருக்கும் பாருங்க. பல்லவ கிரந்தம்ன்றது இப்போ வழக்கொழிந்து போயிடுச்சு. ஆனால் மொழியியல் வல்லுநர்களால் அதை படிக்க முடியும். பல்லவ கிரந்தம் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக கெமர் மொழியில் எழுதியிருக்கிறத படிக்க முடியும். பல்லவ கிரந்தமும் தமிழும் ஒன்னான்னு கேட்டால் பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒன்றா தெரிஞ்சா கூட ரெண்டும் வெவ்வேறான மொழி, ரெண்டு வெவ்வேறான எழுத்துக்கள். சில எழுத்துக்கள் ரொம்ப ஒத்து போகும், வட்ட எழுத்தா இருக்க வேண்டிய. ஏன்னா நம்ம வந்து பல்லவ கிரந்தமும் சரி தமிழும் சரி ஓலைச்சுவடியில தான் எழுதியிருக்காங்க. ஓலைச்சுவடியில எழுதணும்னாலே வட்ட எழுத்தா தான் இருந்தாகணும். 921 அந்த அளவுக்கு வேரூன்றி கோயில் கட்டக்கூடிய லெவலுக்கு இந்து மதம் இங்கே இருந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடியே எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும். அதுதான் வந்து பல்லவர்கள் காலத்திலேருந்தே இருக்கு. வர்மன்ற பேரை அந்த ராஜாக்கள் வச்சுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக மகேந்திரவர்மன் அப்படின்ற அந்த பல்லவர்களோட பேர்லேருந்து வருது. கடைசியாக வரும்போது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்களோட ரொம்ப க்ளோஸ் அசோசியேட் ஆனாங்க. அதுக்கு பிறகு நமக்கு தமிழுக்கும் இங்கேக்கும் உண்டான தொடர்புகள் முடிஞ்சு போயிடுச்சு. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இந்து மதமும் புத்த மதமும் பரவுறதுக்கு தமிழர்கள் தான் காரணம். இந்த பகுதி முழுவதுமே காடாத்தான் இருக்கு. காட்டுக்கு நடுவில் அழிந்த நிலையில தான் இந்த கோயில்கள்லாம் இருக்கு. இவ்வளவு வித்தியாசம் இருக்கும்போது ஒரு 4000 கிலோமீட்டர் தள்ளி வரும்போது பலவித உருவத்திலேயே விஷ்ணுன்றது பார்க்கறதுக்கு விஷ்ணு மாதிரியே இல்லை. அவர் பார்க்கறதுக்கு புத்தர் மாதிரி தான் இருக்கார். ஆனால் இங்கே ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் அவர் விஷ்ணு தான் அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்காங்க. முடியுது இந்த கோயிலுக்கு. அவ்வளோதான், சின்ன கோயில் தான், அழகாக இருக்குது. அப்படியே இதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த எழுத்தெல்லாம் பார்த்தா தமிழ் எழுத்து மாதிரியே தான் இருக்கும். சில வார்த்தைகளை மட்டும் கேப்சர் பண்ணுறேன், அப்போ தான் நமக்கு போகிறோம். பிரசாத் கிராவன், ஜெயவர்மன், பிரசாத் கிராவன், திரிலோகநாதா. இங்கே பார்த்தாலே தெரியும், இங்கே லிங்கம் இருக்குது. ஓரத்தில் உடச்சி வச்சுருக்காங்க. லிங்கம் தான் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு புத்தர் சிலையை இது மாதிரி கம்போடியா முழுவதும் பல ஆதாரங்கள் இருக்கு. நானும் பல கோயில்களுக்கு போனேன். அதை பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம கண்டிப்பாக